இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நேர்வட்ட உருளையினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலாவும், மொத்த புறப்பரப்பு ஃபார்முலாவும் அந்த பிக்சர்லேருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த இடத்துல வந்து இத சுத்தி இருக்கக்கூடிய பாயிண்ட்ட வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, வலைப்பரப்புன்னு சொல்றோம். ஸோ இந்த மேல் மூடிக்கும், கீழ் மூடிக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்த வந்து ஹெச்ன்னு சொல்லுவோம். அடிப்பரப்புன்னு பார்த்தோம்னா, அது ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் மேலேயும் கீழேயும். ஸோ அத வந்து 2πr அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா 2πrh. அடுத்தது மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. இப்போ மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ, ஒரு டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா, சுத்தியும் அடிப்போம், மேல் மூடி, கீழ் மூடி எல்லாமே அடிப்போம் இல்லையா? வலைப்பரப்பு கூட்டல் மேல்வட்ட பரப்பு ப்ளஸ் கீழ்வட்ட பரப்பு இந்த 3யும் ஆட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். அப்போ வலைப்பரப்பு ஆல்ரெடி தெரியும் 2πrh அப்படிங்கிறது. மேல்வட்ட பரப்பு கீழ்வட்ட பரப்பு இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அதோட பரப்பளவு வந்து πr². அப்போ மொத்தம் 2 இது இருக்கிறதுனால 2πr². இது 2 ஆட் பண்ணும்போது 2πr வந்து காமனாக இருக்குது, அது வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ h + r மட்டும் வரும்.